வணக்கம் மாணவர்களே. நாம் இப்போ 12ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளை பயிற்சி 1.1ல் 7வது கணக்கு பார்க்குறோம். 2 அணிகள் கொடுத்துருக்காங்க. அந்த அணிகளை வந்து ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் என்பதை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டிரான்ஸ்போஸு அதாவது இன்வர்ஸ்னு வந்தாலே ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ்னு வந்தாலே நம்ம வந்து என்னது அணியின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏ எடுத்துக்குருவோம். ஏ எடுத்து ஏ இன்வர்ஸு பி இன்வர்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சம்முக்குள்ளே வரும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக செஞ்சால் தான் இது வந்து தப்பு இல்லாமல் வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன செய்கிறோம்னா ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 2 7 5. இப்போ இதனோட மதிப்பு வந்து என்னன்னு சொல்லி பார்க்குறோம். இதனோட மதிப்பு மாடு ஏ வந்து உனக்கு தெரியும் 15 - 14 1 ≠ 0. அப்படின்னா என்னது ஏ இன்வர்ஸ் காண முடியும், காண இயலும்னு எழுதிக்கோங்க, காண இயலும். இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு எடுக்கும்போது என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு பரிமாற்றணும். மூளை உள்ளது A11ஐயும் A21ஐயும் பரிமாறி செய்யணும். 5 3. அடுத்து வந்து என்னது இந்த பக்கம் உள்ளதை வந்து என்ன செய்யணும், குறிகளை மாற்றணும். அவ்வளோதான். இதான் வந்து அட்ஜாயின். இப்போ ஏ இன்வர்ஸ்னால் என்ன அர்த்தம், ஏ இன்வர்ஸ்னால் என்னது 1/mod A. 1/mod A அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. 1/mod A வந்து என்னது 1 1 1/1. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து என்னது 5 - 2 - 7 3. இதான் வந்து என்னது ஏ இன்வர்ஸ். இதான் வந்து என்னது ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸை அப்படியே வச்சுக்குவோம். இப்போ அடுத்து வந்து ஏ இன்வர்ஸ் வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்து யூஸ் ஆகும். அதனால் ஏ இன்வர்ஸை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்து வந்து என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பி இன்வர்ஸ் இந்த சைட் பண்ணிக்குவோம். பி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1 -3 5 2 கொடுத்துட்டாங்களா. சரி, இப்போ வந்து மாடு பி கண்டுபிடி. மாடு பி வந்து என்னது, மாடு பி வந்து -2 + 15. அப்படின்னா என்னது 13. இதுவும் ≠ 0. அப்படின்னா வந்து என்னது பி இன்வர்ஸ் காண இயலும். சரி, இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் பினா இது ரெண்டையும் மாற்றி எழுதணும். ஃபஸ்ட்டு மாற்றி எழுதும்போது இங்கே 2 வரும், இங்கே வந்து -1. இந்த அடையாளத்தை மாற்றோம்னா 3 - 5 3 - 5. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்னது பி இன்வர்ஸு அதே போல் தான். பி இன்வர்ஸ்னால் என்னது 1/mod B அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. அப்படின்னா வந்து 1/mod B வந்து என்னது 13. அட்ஜாயிண்ட் ஆஃப் பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2 3 -5 -1. இது வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து சம்மில் வந்து உபயோகப்படுத்த போகிறோம். இந்த ரெண்டையும் தான் வந்து என்ன செய்ய போகிறோம், சம்முக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. சரி, இப்போ அடுத்து வந்து கணக்குள்ளே போவோம். ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிடுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னது ரைட் ஹேண்ட் சைடு போயிடலாமா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஏபி கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் நம்ம ரைட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருவோம். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரெண்டையும் பெருக்கிறோம். மாறி என்ன இங்கே 1 இருக்குது 1/3, அதான் 1/13 அப்படியே வெளியே போட்டுக்குவோம். அடுத்து என்ன இருக்குது, பி இன்வர்ஸை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். 2 3 -5 -1 இன்ட்டு 5 -2 -7 3. இது எழுதும்போது என்ன வரும் நம்மளுக்கு, ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ள மாறிகளை வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம், அதை அப்படியே வெளியே வச்சுக்குவோம். நம்ம முந்தின கணக்கில் செஞ்ச மாதிரி தான் நிரலையும் வந்து கோடு போட்டு நம்ம வந்து செய்யலாம். டைரெக்டாக கூட செய்யலாம். டைரெக்டாக செய்யும்போது என்ன வரும் 10
மைனஸ் 21. அடுத்து -4 + 9. அடுத்து ரெண்டாவது வரிசை எழுதும்போது -25 + 7 10 - 3. இதை அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம் நம்ம. (1/13) -11 5 -18 7. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஏபி கேட்டிருக்காங்க. ஏபி பெருக்கிறோம். இதுவும் அதே தான், நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். 3 2 7 5. பி வந்து -1 -3 5 2. நிறை நிரல் கோடு போட்டுக்கோ. போட்டுட்டு செய்கிற -3 + 10 -9 + 4 -7 + 25 -21 + 10. இதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா என்ன வருது? 7 - 5 18 - 11. இப்போ வந்து மாடு பி கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு மாடு பி கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்? -77 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். +90 13. 13 ≠ 0. அப்போனா என்னது? ஏபி இன்வர்ஸ் காண இயலும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி வந்து என்ன வரும் நம்மளுக்கு? -11 7 +5 -18. இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஏபி இன்வர்ஸ் ஏபி இன்வர்ஸ் வந்து 1/mod AB அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. 1/mod AB வந்து எவ்வளவு? 1/13 இன்ட்டு -11 5 -18 7. இப்போ ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா? அதுவும் இதுவும் சமம். இந்த மேலே தான் இருக்குது பாருங்கள். அது வந்து ரெண்டுமே சமம். தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. கொஞ்சம் நிதானமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தப்பு வர சான்ஸே கிடையாது. மேக்ஸ் செய்யும்போது அவசரப்படாது.